அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் இதே ப்ளவுஸுக்கு தான் கழுத்தும் ஷோல்டரோட அளவும் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் இதனோட பின்பாகம் எப்படியெல்லாம் அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி அவங்க அளவு எடுக்கிறாங்க. நான் அதை செக் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான சிந்தனை என்னன்னு பார்க்கலாங்களா? உங்கள் திறமை உங்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லலாம். ஆனால் உங்கள் கடின உழைப்பு தான் அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள துணை நிற்கும். இந்த சிந்தனையோட நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பின்பக்கம் நம்ம ப்ளவுஸை விரித்து போட்டுட்டோங்க. சுருக்கி இல்லாமல் எல்லாம் கரெக்டாக விரித்து போட்டுக்கணும். இப்போ டேப்பை நம்ம ஒரு அக்கிள் சைடு வச்சுக்கலாங்க. இந்த அக்கிள் டு அக்கிள் நம்ம டேப்பு வச்சுக்கலாம். இப்போ அளந்து பார்த்தா 18 வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி துணியை மடித்து போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டு பக்கத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டேப் அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. 18 2ஆக மடிச்சிங்கன்னா 9 வரும். இப்போ அதை 9 வச்சு நம்ம மார்பு சுற்றளவோட ஒரு பாகம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்கு 2 இன்ச்சு விட்டு இப்போ அதையும் மார்க் பண்ணிக்கலாங்க. அடுத்தது உயரம் எடுத்துக்கலாம். இப்போ உயரம் இவங்க ஷோல்டரோட சென்ட்ரலேருந்து எடுக்கிறாங்க. அங்கேருந்து எடுக்கக்கூடாது. நம்ம கழுத்து எங்கே முடியுதோ அங்கேருந்து தான் எடுக்கணும். இப்போ கீழே நம்ம அந்த டக் பிடிச்சிருக்கிற இல்லைங்களா, அது வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 13 வருது. இப்போ ஆல்ரெடி நம்ம 1.5 இன்ச்சு நம்ம மடிக்கிறதுக்கு விட்டுருக்குறோம். அந்த 1.5 இன்ச்சில் இருந்து நம்ம மேலே 13 எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். கூட 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம கோடு போட்டுக்கலாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். மார்பு சுற்றளவுக்கும் உயரத்துக்கும் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாங்க. இப்போ அதே ப்ளவுஸு மடித்தது அப்படியே இருக்குது. நம்ம அதிலிருந்து நம்ம இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். அதுவும் எவ்வளோ வருதோ அது நீங்கள் டேப்பை 2ஆக மடிச்சிட்டிங்கனாலே ஒரு பாகம் கிடச்சிரும். இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கணும் இல்லைங்களா 2 பக்கம், அதுக்கு நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அப்புறம் துணி தைக்கிறதுக்கு விடணும், அதுக்கும் சேர்த்து 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ 3 மார்க் ஆயிடுச்சு. இப்போ அக்கிள் சைடு இருந்து இப்போ நம்ம அப்படியே மார்பு சுற்றளவு நம்ம கோடு போட்டுக்கலாங்க. அடுத்தது இனி நம்ம கழுத்து மார்க் பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம ப்ளவுஸை 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ அளவுக்கு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸை நம்ம 4ஆக மடிச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், கழுத்து சுருக்கி இல்லாமல் எடுத்துட்டு நம்ம அந்த ஒரு பாகத்தை மடித்து விட்டுறலாம். அளவு ப்ளவுஸோட மேல் பாகத்தை மடித்து விட்டுட்டு கீழ் பாகத்தை மட்டும் எடுத்துட்டு இப்போ கழுத்து பேக் நெக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ பேக் நெக்கோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம் இதுலேயே. இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி ஃபினிஷிங் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ கோடு போட்டுக்கலாங்க. அதிலிருந்து இப்போ நம்ம கட்டிங் மார்க் வரையணும். இப்போ 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம கட்டிங் மார்க் போடணும். அதுக்கு நம்ம டாட் டாட்டாக வச்சுட்டு வந்துடலாங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கட்டிங்க்குன்னு தெரியும். அதனால் டாட் மட்டும் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதை அப்படியே டாட் வச்சுட்டு வந்துடலாம் கடைசி வரைக்கும். கீழே வரைக்கும் வந்துட்டு அதை நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அது தெளிவாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நல்லா அழுத்தி உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நீங்கள் அதே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அதுவும் தையல் இருக்கிற இடத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குறேங்க. நான் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயும் கூட நீங்கள் அது ரெண்டையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு நம்ம இதுன்னு ஆம் ஹோல் வரையணுங்க. இப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். இனி ஆம் ஹோல் மார்க் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் அந்த மேல் பாகத்தை எடுத்து விட்டுடலாம். இப்போ கை அந்த கைக்குள்ளேயே சரியாக வச்சுக்கலாங்க. சரியாக வச்சுட்டு இப்போ அது கரெக்டாக சுருக்கி இல்லாமல் எடுத்து எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணணும். இப்போ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போடுறாங்க. நான் அப்படி போடக்கூடாது. எங்கே நம்ம எந்த ஷேப்பில் வரைகிறோமோ அந்த ஷேப்பில் போடணுன்ட்டு நான் காமிச்சு கொடுத்துட்டேன். இப்போ அவங்க அந்த மாதிரி போட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் எடுத்தாச்சு. இப்போ அந்த உயரத்தை அதில் பாதியாக மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோலில் நம்ம ஸ்கொயர் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதில் 2 பாகமாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 கோட்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஆஃப் சர்க்கிள் போடணும். இதுதான் நம்ம கைக்கு ஷேப் போடுறதுங்க. கைக்குழியோட ஷேப் இப்படி தான் போட்டுக்கணும். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழப்பம் இல்லாமல் ஈஸியாக வருங்க. இப்போ இந்த 3 மார்க்கையும் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பேக் ஆம் ஹோல் நம்ம வரைஞ்சிட்டோம். இவ்வளவு தாங்க பேக் பீஸ் வரைகிறதுக்கு. இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம முன்பாக வெட்டணும். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.